இல்ல கிராணி, ராசுக்குட்டி பூங்கொடிய காப்பாத்ததான் இப்படி பொய் சொல்லிருக்கான்னு ஜீவா உட்பட எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு. ஜீவா அத பண்ணது பூங்கொடிதான்னு நம்புறான். இதுல அடிஷனலா நடந்தது என்னன்னா, ராசுக்குட்டி எதுக்காக பூங்கொடிய காப்பாத்தணுங்கிற கேள்வி வந்துச்சு. அதுக்கான ஆன்சர், அவன் பழைய காதலிய காப்பாத்ததான் இப்படி பண்ணிருக்கான், அந்த காதலை ரெனியூ பண்ணதான் இப்படி குற்றத்தை ஒத்துக்கிட்டான்னு ஜீவாவே நம்ப ஆரம்பிச்சிட்டான். சீன் அந்த மாதிரி திரும்பிடுச்சு. அது ஓகே தான், ஆனா ஓகே இல்ல. அதுக்கு அந்த பூங்கொடிக்கு தண்டனை கிடைச்சிருக்கணும். ஆமா, எதுக்கு பூங்கொடிக்கு தண்டனை கிடைச்சிருக்கணும்? சொல்லுங்க, என்ன நடந்தது? அந்த பூங்கொடி கேவலமான காரியத்தை பண்ணிருக்கா. என்ன கேவலமான காரியம்? சொல்லுங்க சித்தி, என்ன பண்ணா? அந்த துன்பத்தை அனுபவிச்சுட்டு வந்த தீபிகா கிட்டே கேளுப்பா. பாவம், எப்படி மனசு நொந்து போய் வந்திருக்கான்னு பாரு. என்ன நடந்துச்சு தீபி? அது இன்னைக்கு காலேஜ்ல அவ என்ன வாழவே விட மாட்டா டாடி, அவ என்ன வாழவே விட மாட்டா. ஒருவேளை அந்த ராசுக்குட்டி தான் நிஜமாவே எழுதியிருந்தா? அவன் தான் நான் பூங்கொடியை காப்பாத்ததான் அப்படிதான் பண்ணேன்னு உண்மையை சொல்லிட்டானே. பூங்குடி தான் நிக்கிறத உன் நிச்சயதார்த்தத்தை நடத்தி வச்சவ. அவ போய் உன் கல்யாணத்தை நிறுத்த நினைப்பாளா தீபி? இதுக்கு நான் பதில் சொல்றேன் ரவி. பூங்கொடி ரெட்ட வேஷம் போடுறா. புள்ளையையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுறா. நிச்சயதார்த்தம் நடக்க அவதான் காரணம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கப்புறம் முந்தா நாள் வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காம இழுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கும் அவதான் காரணம். ஆமாப்பா, ஒரு பக்கம் என் கல்யாண பேச்சுவார்த்தைக்கு காஃபியும் போட்டு கொடுத்து, இன்னொரு பக்கம் ஜீவாவை தூண்டி விட்டு கல்யாணத்துக்கு அப்புறமும் அவ அவங்க வீட்டுலதான் இருப்பான்னு சொல்ல வைக்கிறா. சரி, நீ சொல்ற மாதிரியே இருக்கட்டும். அவ ஏன் இப்படி பண்றா? அதுக்கு மட்டும் எனக்கு சரியான காரணத்தை சொல்லு ரவி. பச்சையா சொல்லணும்னா அவ தாலி கட்டிக்காமலேயே ஜீவா கூட வப்பாட்டியா வாழணும்னு ஆசைப்படுறாப்பா. சித்தி, ஒரு பாவப்பட்ட பொண்ணு மேல இப்படி எல்லாம் பழி சொல்லக்கூடாது. தாலி கட்டாம வாழ்றதுக்கு பதிலா அவ ஏன் தாலி கட்டி கூடாது? அவ ஆசைப்பட்ட மாதிரி அந்த கல்யாணம் நடக்காதுன்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். அதான் ஜீவாவை தீபிகாவுக்கு விட்டு கொடுக்கற மாதிரி விட்டு கொடுத்துட்டு அத்தனை சொத்தம் அப்படியே அமுக்கணும்னு ஆசைப்படுறா. நிறுத்துங்க. இத கேக்குறதுக்கு அருவருப்பா இருக்குல்ல. அந்த மாதிரி ஒரு கேவலமான குடும்பத்துல இருந்து வந்திருக்கா. அப்பம் ஓடி போயிட்டான்னு நம்ம கிட்ட கதை விடுறா. அப்பம் பேரு என்னன்னே அவளுக்கு தெரியாது. இது பார், நீ வேணா அவகிட்ட கேட்டு பார். சரி, இப்ப அத பத்தி நம்ம பேச வேண்டாம். அது நமக்கு தேவையில்லாத விஷயம். இல்ல ரவி, பாதிக்கப்பட்டவங்க இப்படிதான் 10 விதமா பேசுவாங்க. சரி 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 தீபிகா, நீ இத பத்தி கவலைப்படாத. நான் அவளை விசாரிச்சு சொல்றேன். பத்த வச்சா இப்படிதான் பத்த வைக்கணும். எப்படி குபு குபுன்னு எரிய போகுது பாரு. நீ போய் குளிச்சிட்டு வா. ஓகே, நான் இந்த லக்கேஜ உள்ள தள்ளிட்டு வரேன். ஓகே கிரானி. பூங்குடி, இதெல்லாம் இங்க வச்சுட்டு போ. காலேஜ்ல இருந்து வந்ததும் வராததுமா பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்க. போ, கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடு. அம்மா, நான் என்ன அங்க போய் மரத்தையா வெட்டிட்டு வரேன்? போறேன், கிளாஸ்ல உட்காந்துருக்கேன், மறுபடியும் வீட்டுக்கு வரேன். இதுல எதுக்குமா எனக்கு ரெஸ்ட்? அம்மா, காஃபி கொடுங்கம்மா. இதோ காஃபி தான் போட்டுக்கிட்டு இருக்கேன், கொண்டு வரேன். பூங்குடி, கொஞ்சம் இங்க வாமா. வா, இத ஜீவாட்ட கொண்டு போய் கொடு. இந்த கொண்டு போய் கொடுமா. ஜீவா சார், காஃபி.
அவங்களுக்குள்ள ஏதோ சண்டையா இருக்கும்னு நினைக்கிறேன். சண்டையா? சண்டை போடுறதுக்கு என்ன இருக்கு? காலேஜ்ல ஏதாவது பிரச்சனையா இருக்கும். அதுலெல்லாம் நம்ம தலையிடக்கூடாது. சரி, நீ காஃபி குடிக்கிறியா? இந்தா. உங்களுக்கு என் மேல கோவம்னா என்கிட்ட பேசுங்க. அதை விட்டுட்டு இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. உங்ககிட்ட என்னது பேசுறது? நான் தான் பண்ண, நீங்க சந்தேகப்படுறீங்க அதானே? உன்னை என்னால சந்தேகப்பட முடியாது பூங்குடி. அப்படின்னா நான் சொல்லிதான் ராசுக்குட்டி பண்ணிருக்கணும், அப்படிதானே? என்கிட்ட போய் கோச்சிட்டு இருந்தா என்ன சார் அர்த்தம்? நான் பண்ணிருக்க மாட்டேன்னு உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனாலும் நான் தான் பண்ணிருப்பனோன்னு ஒரு சந்தேகமும் இருக்கு. அந்த மாதிரி செவுத்துல எழுதி எனக்கு என்ன லாபம் இருக்கு சார்? இந்த மாதிரி அவமானம் வரும்னு எனக்கு தெரியாதா? நான் எதுக்காக எழுத போறேன்? அடுத்தவங்களை வச்சு இப்படி எல்லாம் எழுதுற அளவுக்கு எங்க அம்மா என்ன வளர்க்கல. என் மேல உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை அவ்வளவுதானா? பரவாயில்ல சார், நான் தான் அப்படி பண்ணன்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அதுக்கு என்ன தண்டனையோ அதை கொடுத்துருங்க சார். இல்ல பூங்குடி, உன் மேல எனக்கு சந்தேகம் இல்லை. அதே மாதிரி ஒருவேளை ராசுக்குட்டி யாராவது இப்படி பண்ண வச்சிருப்பாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகமும் இருக்கு. நீ ஏதாவது ராசுக்குட்டிகிட்ட இது விஷயமா பேசுனியா? நான் பொதுவா மத்தவங்க கிட்ட என் விஷயத்த பேச மாட்டேன் சார். அதே மாதிரி அவங்க விஷயத்திலையும் தலையிட மாட்டேன். என் மனசுக்குள்ளார இருந்தாலும் அதை நான் எனக்குள்ளேயே பேசிப்பனே தவிர அடுத்தவங்க கிட்ட ஷேர் கூட பண்ணிக்க மாட்டேன். இதுதான் என்னோட குணம். இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது நீ, நான், தீபிகா 3 பேர் சம்மந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை. இது தீபிகா பெருசாக்குனா அதுலயும் பாதிக்கப்பட போறது நீ மட்டும்தான். அது மட்டும்தான் என்னோட கவலை. என் மேல அக்கறை உள்ளவங்க யாரும் இப்படி எல்லாம் பண்ண மாட்டாங்க. நான் தான் செஞ்சேன்னு ராசுக்குட்டி சொன்னது கூட என்ன காப்பாத்துறதுக்காக தான் சார். நீங்க சொன்னீங்களே இதனால நான் பாதிக்கப்படுவேன்னு. அப்படி நடக்கணும்னு ஆசைப்பட்டுதான் உங்க மேல அக்கறை உள்ள ஒருத்தவங்க தான் இப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. இனிமே இப்படி எல்லாம் நடக்காம பாத்துக்கோங்க. குடிங்க. ஏங்க, சாப்பிடுற ஐடியா எதுவும் இல்லையா? அப்போல இருந்து ஏதோ கதை எழுதுற மாதிரி உட்கார்ந்து எழுதிக்கிட்டே இருக்கீங்க. பத்திரிக்கை கொடுக்க வேண்டிய லிஸ்ட்டும் யார் யாருக்கு எங்கே கொண்டு போய் கொடுக்கணுங்கிற லிஸ்ட்டும் எழுதிட்டு இருக்கேன். ஆமா, தேவ எப்போ வரோம்? அது அவனுக்கே தெரியாது. நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. திடீர்னு வந்து நிப்பான். இருக்கான்னு நினைச்சு கேட்டா நான் பெங்களூர்ல இருக்கேன் இல்ல மேங்களூர்ல இருக்கேன்னு சொல்லுவான். ரெப்ரசன்டேட்டிவ் கேட்டா போங்க. என்ன செய்யறது மாயா, அவனுடைய வேலை அப்படி. அவன் செய்யலனா அப்புறம் இந்த வேலையை நான் தான் செய்யணும். இப்பதான் என்ன எங்கேயும் வெளியில போக கூடாதுன்னு சொல்லிட்டீங்களா, அதனால எல்லாத்தையும் அவனே பண்ணிட்டு இருக்கான். வணக்கம் சம்பந்தி. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், உட்காருங்க. மது, அத்த, உங்க அப்பா வந்திருக்காங்க, வாமா. அத்த, என்ன சம்பந்தி, சொல்லாம கொள்ளாம திடீர்னு இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? இங்க ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா வந்தேன், அதான் பார்த்துட்டு போறான்னு அப்படியே வந்துட்டேன். அப்பா, அப்பா, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. வாங்கப்பா. வாம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. அப்பா, நீங்க வரீங்கன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. திடீர்னு கிளம்புனேம்மா. நாளைக்கு காலையில இங்க ஒரு வேலை இருக்கு, அதான் அவசரமா கிளம்பி வந்துட்டேன். சரிப்பா, ஊர்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. ரொம்ப சந்தோஷம்ப்பா. குடுமா. நல்ல வேலை சம்பந்தி, நீங்களே வந்தீங்க. இன்னும் 2 நாள்ல நாங்களே அங்க வரலான் இருந்தோம். என்ன சம்பந்தி, ஏதாவது விசேஷமா? விசேஷம்தான்.
சின்ன பையன் ஜீவாக்கு கல்யாணம் முடிவாயிருக்கு. பொண்ணு எங்க தூரத்து சொந்தக்காரங்க தான். கல்யாண பத்திரிக்கை வைக்கலான்ட்டு நாங்களா வரலான்ட்டு இருந்தோம். ஆமா, காலாகாலத்துல நம்ம பண்ண வேண்டியதை பண்ணிட்டோம்னா நம்ம கடமை முடிஞ்சிடும் இல்லையா? ஆமா, மாப்பிள்ளை எங்க காணோம்? அவன் வழக்கம் போல வெளியூர்ல தான் இருக்கான். நான் அந்த மாப்பிள்ளை கேட்கல, புது மாப்பிள்ளை கேட்கறேன். ஓ, அதோ அங்கதான் இருக்கான். ஜீவா, அம்மா, இங்க வாப்பா. யார் வந்திருக்காங்கன்னு பாரு. அவன் லேப்டாப்போட உட்காந்துட்டான்னா அவனுக்கு வெளி உலகமே தெரியாது. ம், வாங்க மாமா. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்ப்பா. நீ எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன் மாமா. சரி வாங்க, எல்லாரும் சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசலாம். வாங்கப்பா. வாங்க சம்பந்தி, சாப்பிட போலாம். வாங்க சம்பந்தி வாங்க. இல்ல இல்ல, வர வழியில சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். அப்படியா? மது ரொம்ப டயர்டா இருக்காரு. இவரை ரூம் கூட்டிட்டு போ, ரெஸ்ட் எடுக்கட்டும். வாங்கப்பா. போங்க. ம், அப்பா வாங்கப்பா. என்னாச்சுப்பா? வந்ததுல இருந்து நானும் பாக்குறேன், நீங்க ஒரு மாதிரியாவே இருக்கீங்க. ஊர்ல ஏதாவது பிரச்சனையா? ஊர்ல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லம்மா. இங்க தான் பிரச்சனை. இங்கயா? இங்க என்ன பிரச்சனை? நாளை காலையில கோர்ட்ல வச்சு நான் ஒரு 5 லட்சம் ரூபாய் கட்டணும். அதுக்கு தான் நான் இங்க வந்திருக்கேன். இல்லைன்னா அரெஸ்ட் பண்ற அளவுக்கு போயிடும். ஐயோ, என்னப்பா நீங்க இப்படி சொல்றீங்க? நீங்க எதுக்கு கோர்ட்டுக்கு பணம் கட்டணும்? அது ஒரு சின்ன பிரச்சனை தான். அது வளர்ந்து இன்னைக்கு பெரிய பிரச்சனையாகி 5 லட்சம் ரூபாய் கட்டுற அளவுக்கு ஆயிடுச்சு. சரி, கட்டிட்டா எல்லாம் சரியாயிடும்ல? கட்டுனா எந்த பிரச்சனையும் இல்லை. இதை இதோட முடிச்சிடலாம். ஆனா கட்ட முடியாத போல் இருக்கு. ஏன்பா என்னாச்சு? என்னால 1 லட்சம் ரூபாய் தான் புரட்ட முடிஞ்சது. மிச்சம் 4 லட்சம் ரூபாய் தேவைப்படுது. நமக்கு வர வேண்டிய பணம் கையில செக்கா இருக்கு. ஆனா அந்த செக்கு நாளைக்கு உதவாது. அதை நாளைக்கு பேங்க்ல போட்டு நம்ம கையில கிடைக்கிறதுக்கு 2 நாள் ஆயிடுமா. அதான் என்ன பண்றதுன்னே தெரியல. இருந்தாலும் கோர்ட்டுக்கு போறதுங்கிற முடிவோட வந்துட்டேன். போகாம விட்டா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இல்லப்பா, கையில இருக்கிற பணத்தை கட்டி 2 நாள் டைம் வாங்க முடியாதா? நமக்கான எல்லா டைமும் முடிஞ்சு போச்சுமா. இனிமே வாய்தா எல்லாம் வாங்க முடியாது. அப்பா, இப்ப என்னப்பா பண்ண போறீங்க? அது தெரியாம தான் இங்க வந்திருக்கேன். சம்பந்தி கிட்ட கைமாத்தா ஏதாவது கேட்கலான்னா அவங்க கல்யாணத்தை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. அதுவும் இல்லாம கேட்டா நமக்கு கௌரவம் குறைஞ்சு போயிடும். என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. சரிப்பா, நீங்க வச்சிருக்கிற செக் 2 நாள்ல கிளியர் ஆயிடுமா? நாளன்னைக்கு காலையில கையில காசு வந்துருமா. அதை வச்சுதான் இந்த 4 லட்சத்தை திரும்ப கொடுத்துருவேன்னு வாங்கிட்டு வந்திருக்கேன். இல்லப்பா, அதே நாள் அன்னைக்கு ஒருத்தருக்கு செட்டில் பண்ண என் ஹஸ்பண்ட் வந்து 6 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அந்த பணம் என்கிட்ட தான்ப்பா இருக்கு. உங்களுக்கு நாளன்னைக்கு காலையில பணம் வந்துரும்னா நான் அதுல இருந்து உங்களுக்கு 4 லட்சம் ரூபாய் எடுத்து கொடுத்துருவேன்ப்பா. ஒருவேளை வரலனா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லம்மா. செக் கொடுத்தவங்க பெரிய பார்ட்டிங்க. சரிப்பா, அப்படின்னா அதுல இருந்து நான் உங்களுக்கு 4 லட்சம் ரூபாய் எடுத்து தரேன். நீ கொடுத்து உதவுனாதம்மா அப்பா வெளியே இருப்பேன். இல்லைன்னா என்ன அரெஸ்ட் பண்ணிடுவாங்கம்மா. சரிப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. நான் 4 லட்சம் தரேன். நீங்க கோர்ட்ல போய் உடனே கட்டிடுங்க. இருந்தாலும் மாப்பிள்ளை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேம்மா. ஐயோ வேண்டாம்ப்பா, சொன்னாதான்ப்பா சிக்கல். நாம என்ன திருடவா போறோம்? சும்மா இருக்கிற பணத்தை 2 நாளைக்கு ரொட்டேஷன் தானப்பா பண்ண போறோம், அவ்வளவுதானே. இந்த விஷயம் அங்க யாருக்காவது தெரிஞ்சா காலத்துக்கும் நாம சம்பந்தி முன்னால தலை நிமிர்ந்து நிற்க முடியாதுமா. அது உனக்கும் பிரச்சனை ஆயிடும். அதாம்மா யோசிக்கிறேன். ஐயோ, நாளன்னைக்கு நீங்க பணத்தை கொடுக்க தானப்பா போறீங்க. அதுக்கே இவ்வளவு பயப்படுறீங்க? சரி இருங்க, நான் போய் பணத்தை எடுத்துட்டு வரேன். இருங்க. ம். அப்பா இந்தாங்க, இதுல 4 லட்சம் ரூபாய் இருக்கு. சரிம்மா. காலையிலே கொஞ்சம் சீக்கிரமாவே போகணுமா. போய் வக்கீல்கிட்ட ஃபீஸை கொடுத்துட்டு அவரை கார்ல கோர்ட்டுக்கு அழைச்சிட்டு வரணும். சரிப்பா, அப்ப உங்களுக்கு டைம் ஆயிரும், சீக்கிரமா பண்ணுங்க. எல்லாம் சரி. சரியாயிடும். டேய் ராஜமாடா, பேசு. ஹலோ. டேய் நல்லா கேட்டுக்கங்க. சொல்லுங்க மேடம்.
நாளை காலையில் நீங்க வேலையா காலேஜுக்கு போகணும். மத்த பசங்க எல்லாரும் இருக்கிற நேரமா பார்த்து அந்த பொண்ணு பூங்கொடி கிட்ட போய், என்னம்மா நீ சொல்லித்தானே நாங்க செவுத்துல அப்படி எழுதினோம், அதுக்கு பேசின பணத்தை கொடுக்காம இப்படி இழுத்தடிச்சா என்ன பண்றது அப்படின்னு கேளு. பூங்கொடினா யாருன்னு எங்களுக்கு தெரியாத மேடம். ஐயோ, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணோட போட்டோவை உன் வாட்ஸ்அப்புக்கு அனுப்பி வைக்கிறேன். அனுப்பி வைங்க. டேய், பார்த்து பண்ணணும், ஏதாவது சொதப்பிட போறீங்க. மேடம், அந்த பொண்ணு பேர் என்ன சொன்னீங்க? டேய் அடச்ச, ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது. பூங்கொடி. பூங்கொடியா? சரிங்க மேடம். அம்மா எவ்வளவு பணம் கேட்டு வாங்கணும்? அட முட்டாளே, நான் என்ன உன்னை பணத்தை வாங்க அனுப்புறேன்? இது பார், அவ தான் செய்ய சொன்னா, அவளுக்காக தான் நீங்க அதை செஞ்சீங்கன்னு ரெஜிஸ்டர் ஆகணும். அதுக்காக தாண்டா உன்னை அங்க அனுப்புறேன், புரியுதா? சரிங்க மேடம், புரிஞ்சிருச்சு மேடம். ஐயோ, என்ன புரிஞ்சதோ போ. அப்புறம் இது பாரு, அது காலேஜ் கேம்பஸ். அங்க உள்ள போய் உங்க ரவுடி சத்தெல்லாம் காட்டக்கூடாது. உங்களை விட பெரிய பெரிய ரவுடிங்கெல்லாம் அங்க இருக்காங்க. போனீங்களா கேட்டீங்களான்னு இருக்கணும். என்ன ஒண்ணு, எல்லாரும் நம்புற மாதிரி உங்க நடிப்பு இருக்கணும். அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் மேடம். அந்த பொண்ணோட போட்டோ மட்டும் எங்களுக்கு அனுப்பிச்சு விடுங்க. சரி, அனுப்பி விடுறேன். போன வை. சரிங்க மேடம். கிரானி, எதுக்கு இது? அவதான் செஞ்சான்னு கிட்டத்தட்ட காலேஜுக்கே தெரியுமே. தெரிஞ்ச என்ன பண்றது, அவ இன்னும் காலேஜுக்கு வந்துகிட்டு தானே இருக்கா. அவளதான் ஆக்சுவலி டிஸ்மிஸ் பண்ணிருக்கணும். என்ன பண்றது, அந்த பியூன் ராசுக்குட்டி வந்து கெடுத்து தொலைச்சிட்டானே. அவன் கெடுத்ததை சரி பண்றதுக்கு தான் இது. நான் தான் செஞ்சேன்னு சொன்னதுனால அவன் வேலை போச்சு. இவதான் செஞ்சா அப்படின்னு ப்ரூவ் பண்ணா இவளுக்கு நாம டிசி கொடுத்து கான்ட்ராக்ட் சீட்ல ரிமார்க் போட்டு அவளை அனுப்பி வச்சிருவோம். அதுக்கு மேல இவ எந்த காலேஜ்லயும் படிக்க முடியாம போயிடும். அவளை விரட்டி அடிச்சாலும் அடிச்சிடுவாங்க. சரி கிரானி, நீ அவ போட்டோவை அனுப்பி வச்சிரு. இரு, அப்புறம் அங்க வந்து பூங்கொடி கிட்டயே இங்க பூங்கொடி யாருன்னு கேட்டு போறானுங்க. அது என்னவோ உண்மைதான். அவனுங்க ஆளுங்க வளர்ந்த மாதிரி அறிவு வளராதவனுங்க. கத்திய கையில கொடுத்தா எதிராளி உடம்ப பார்ட்டா பிரிச்சிடுவானுங்க. இந்த மாதிரி புத்தி சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் ஜீரோ. அதனால அவனுங்க யோசிக்கிற மாதிரி எந்த வேலையும் கொடுத்துடவே கூடாது. எக்ஸாக்ட்லி. நாம யோசிச்சு அவனுங்களை எக்ஸிக்யூட் பண்ண வைக்கணும். கரெக்ட். என் போன்ல உன் போட்டோவை தேட வேண்டியதே இல்ல. இருக்கிற போட்டோ எல்லாம் உன்னோடதா தான் இருக்கும். ஐயோ, இந்த பூங்குடி போட்டோவை எங்கேயோ பார்த்தேனே. ராஜம்மா, பாட்டியும் பேத்தியும் அங்க நின்னு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவரை கூட்டிட்டு போய் அவர் ரூம்ல படுக்க வைக்க சொன்னா 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை போய் நம்பி வேலை கொடுத்தேன் பாரு, என்ன சொல்லணும்? நான் பாத்துக்கிறேன், நீ போ. நீங்க விடிய விடிய நின்னு பேசிட்டு தான் இருப்பீங்க. உங்ககிட்ட சொன்னா எந்த வேலையும் நடக்காது. நானே கூட்டிட்டு போய் படுக்க வைக்கிறேன். தீபி, கதவை தர. மாட்டிக்கிட்டா. ஐயோ, ராஜம்மா, என்ன? என்னாச்சு சித்தி? ஐயோ, ராஜம்மா, என்னமாச்சு?
என்னன்னு தெரியலடா. படியில நின்னு பேசிக்கிட்டு இருந்தா திடீர்னு விழுந்துட்டா. முதல்ல கார் எடு. சரி. போகணும் சீக்கிரம். எழுந்துரு. என்னால எழுந்துக்க முடியல. ஐயோ என்னால முடியல. ஐயோ